அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய விதிவிலக்காக திகழ் சேனலில் நம்ம பார்க்க போகிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்டில் உள்ள செக்ஷன் 5, 6, 7 தான். ஆல்ரெடி நம்ம 1லேருந்து 4 வரைக்கும் 2 வீடியோவாக பிரித்து போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் கொடுக்குறேன், அதை டச் பண்ணி அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவாக எல்லா செக்ஷன்ஸுமே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனும் கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 2 ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பை ஆக்ட் ஆஃப் பார்ட்டிஸ். ஸோ இதில் செக்ஷன் 5 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டின்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு லிவிங் பர்சன் வந்து இன்னொரு லிவிங் பர்சனுக்கு கொடுக்கணும். ஸோ அப்போ அது இன்டர் வைவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 2 நபருமே உயிருள்ள ஒரு நபர்களாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தான் நம்ம பண்ண முடியும். அப்படி பரிமாற்றம் பண்ணக்கூடிய சொத்து வந்து ஃப்யூச்சருக்கோ ப்ரெசண்ட்டுக்கோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாமானா பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஒரு ஆக்டை வந்து செயல்படுத்துறது, பெர்ஃபார்ம் ஆக்ட். ஸோ ஆக்டுன்றது ஒரு சேல் டீட் மூலயமாவோ ஒரு செட்டில்மெண்ட் டீட் மூலயமாவோ ஒரு நபருக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம மாற்றி கொடுக்கறது தான் அந்த ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதுடைய அர்த்தம். இதில் வந்து லிவிங் பர்சன் அப்படின்னும் போது அது நம்ம உயிருள்ள நபர்கள் மட்டும் அப்படிங்கிற அதில் மட்டும்தான் எடுத்துப்போம். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் கம்பெனிஸ், அசோசியேஷன், பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் இது எல்லாமே இன்கார்பரேட்டட் ஆர் நாட், அதாவது அது பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் சரி பதிவு செய்யப்படாமல் இருந்தாலுமே சரி, இது கம்பெனி லாவில் வந்து சொல்லியிருப்பாங்க இன்கார்பரேஷன்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ அதை பற்றி நம்ம அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பேசிக்கான ஐடியா, அது இன்கார்பரேட்டடாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அப்படி இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக அசோசியேஷனோ பாடி ஆஃப் இண்டிவிஜுவல்ஸாக இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியுமே வந்து நம்ம ஒரு லிவிங் பர்சனாக கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த விதத்துலேயுமே அப்போ இருக்கக்கூடிய சட்டத்தை பாதிக்காது. ஓகேங்களா? அப்போ ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்து இன்கார்பரேட்டடாக இருந்தால் மட்டுமே அந்த கம்பெனியை வந்து ஒரு லிவிங் பர்சனாக கன்சிடர் பண்ணணும்னு ஒரு சட்டம் வந்துச்சுன்னா அதுதான் செயல்முறைப்படுத்தப்படும். ஆனால் இப்போதைக்கு இதே சட்டத்தை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ என்ன சட்டம் அப்போ நிலுவையில் இருக்கோ அந்த சட்டத்தை இந்த சட்டம் எந்த விதத்துலேயும் பாதிக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 6 வாட் மே பி ட்ரான்ஸ்ஃபர்டு. ஸோ எந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வேணும்னாலும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சில கண்டிஷன்ஸை சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை தவிர மீதி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சான்ஸ் ஆஃப் அயர் அப்பேரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளிப்படையான வாரிசு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அதாவது இவருடைய வாரிசு இவர் தான் அப்படின்னு வெளிப்படையாக தெரிஞ்சு அவர் வந்து நான் இந்த சொத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், இவர் இறந்த பிறகு இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் வரும், அதனால் நான் உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு சான்ஸை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமானா முடியாது. அதே போல் சான்ஸ் ஆஃப் லெகசி, பரம்பரையாக வரக்கூடிய ஒரு சொத்து இருக்கும், ஆன்சிஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டியை எங்கள் அப்பா இறந்த பிறகு எனக்கு தான் வரும், ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நானே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு சான்ஸை வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா அந்த இடத்துல அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து செல்லாது. ஆன் டெத் ஆஃப் கின்ஸ்மேன், ஸோ வந்து ஒரு உறவினர் ஒருவர் இறந்து போயிட்டார்னா அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு தான் வரும், அதனால் நான் உனக்கு அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபரை பண்ணவே முடியாது. இவர் இறந்து போனால் இது நடந்தால் அதனால் இப்போவே நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஸோ சான்ஸை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது வந்து நம்மளுடைய லீகல் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், அதாவது லீகசி மூலயமா வரக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லை அதாவது வாரிசு அப்படிங்கிற வகையில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம், இல்லைனா உறவினர் என்ற பேரில் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். ஆனால் அது இன்னும் வரல, அதனால் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பி, ரைட் ஆஃப் ரீஎன்ட்ரி. இதை ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை ஒரு நபர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன் லீஸுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு. ஸோ அப்படி கொடுக்கும்பொழுது அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை அனுபவிச்சுக்கிட்டு வராரு. அந்த சமயத்தில் நான் கண்டிஷன் போடுறேன், இந்த கண்டிஷனை வந்து அவர் கண்டிப்பாக செயல்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்டோடவே நான் அந்த கண்டிஷனை போகிறேன். இந்த கண்டிஷனை வந்து நீங்கள் ப்ளீச் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது அதை ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் நான் திரும்ப ரீஎன்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்கன்னே வச்சுப்போமே.
ஸோ அந்த சமயத்தில் அதை வச்சு அதை ஒரு காரணமாக காமிச்சு எப்படியும் எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி ப்ளீச் மூலயமா நான் தான் திரும்ப ரீஎன்ட்ரி ஆவேன், அதனால் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் உனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு நபர்கிட்ட இவர் வாக்கு கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்மெண்ட் அப்படின்னா பாத்வே, அதாவது 2 லேண்ட் இருக்குன்னா அதுக்கு செல்லக்கூடிய ஒரு வழிபாதை தான் நம்ம வந்து ஈஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இதுக்குன்னு தனியாகவே ஈஸ்மெண்ட் ஆக்டும் இருக்குது. ஸோ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறத மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆனால் எக்ஸப்ட்ன்ற ஒரு வார்த்தையை இதில் கொடுத்துருப்பாங்க. டாமினன்ட் ஹெரிட்டேஜ் அப்படின்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்கான உரிமை. ஸோ அந்த உரிமைக்காக நம்மளுக்கு ஒரு ஈஸ்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கு. ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நான் அனுபவிக்கலான்னு ஒரு சேல் டீடில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை நான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். அந்த வகையில் நான் இந்த வழியாக போனால் மட்டும்தான் என்னால் போக முடியும். அந்த வழிபாதையை வேறொரு நபர், பிரதிவாதி ஒரு நபர் வந்து இடையூறாக இருக்கார் அப்படின்னும்போது அந்த ப்ராப்பர்ட்டியை நான் வந்து முழுமையாக அனுபவிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அந்த மாதிரி சேல் டீட் மூலயமா ஒரு நபர் இந்த வழிபாதையை இவருக்கு பயன்படுத்திக்கலாம், இதையும் சேர்த்து தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன்னு சொல்லி கொடுக்கலாமே தவிர அதை தவிர்த்து ஈஸ்மெண்ட்டை மட்டும், அந்த பாத்வேவை மட்டும் ஒரு நபர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ டாமினன்ட் ஹெரிட்டேஜ் மட்டும்தான் ஈஸ்மெண்ட்டுக்கு எக்ஸப்ஷன். ஸோ அடுத்து டி. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு நபர் வந்து அனுபவிச்சு கொள்ளலான்னு அவருக்கு ஒரு பலன் கொடுத்துருக்காங்க. இருப்பினும் அதில் வந்து இந்த என்ஜாய்மெண்ட்டை அவரால் செய்ய முடியாது, இந்த மாதிரியான விஷயங்களை அவரால் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த விஷயத்தை வந்து இன்னொரு நபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்னா இன்னொரு நபருக்கு பண்ண முடியாது. இவருக்கு என்ன விதமான உரிமை, அதில் என்ன விதமான பெனிஃபிட் அதில் வழங்கப்பட்டிருக்கோ அதை மட்டுமே அவரால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமே தவிர அவருக்கு தடை செய்யப்பட்ட விஷயத்தை இன்னொரு நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. வந்து அந்த மேக்ஸிமில் அழகாக சொல்லுவாங்க, நோ ஒன் கேன் ட்ரான்ஸ்ஃபர் த பெட்டர் டைட்டில் தென் வாட் ஹீ ஹேஸ். அவர்கிட்ட இருக்கிறத தாண்டி அவர் ஒரு நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அடுத்து டிலியே டி, ரைட் டு ஃப்யூச்சர் மெயின்டெனன்ஸ். அதாவது ஃப்யூச்சர் மெயின்டெனன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு ஒரு நபர் வந்து ஏதோ ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி வரக்கூடிய ட்ரான்ஸ்ஃபர் வந்து செல்லாது. அடுத்து இ, ரைட் டு சூ. ஒரு வழக்கு போடுறதுக்கான உரிமையை வந்து இன்னொரு நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னா அது முடியவே முடியாது. அடுத்து எஃப், பப்ளிக் ஆஃபீஸ். ஸோ பப்ளிக் ஆஃபீஸை ஒரு நபருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா? ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸை கண்டிப்பாக முடியாது. அதில் வரக்கூடிய சேலரி, பப்ளிக் ஆஃபீஸருக்கு கிடைக்கக்கூடிய சேலரியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அது சேலரி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கலாம், இல்லை அதுக்கு அப்புறமும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜி, ஸ்டைஃபன்ஸ். ஸோ ஸ்டைஃபன் யார் யாருக்கு கிடைக்கக்கூடிய ஸ்டைஃபனை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். மிலிட்ரியில் இருந்து வரக்கூடிய ஸ்டைஃபண்ட், நேவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த கான்செப்ட். ஏர் ஃபோர்ஸ் அதாவது விமானப்படை. சிவில் பிரிசனர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய சிவில் பிரிசனர்ஸும் அதே மாதிரி பொலிட்டிக்கல் பென்ஷன்ஸையும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அடுத்து ஹெச், நேச்சர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஃபெக்டட், unlawful object or consideration under section 23 of Indian Contract Act, legally disqualified transferee. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 3 பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. ஸோ ஒரு நபருடைய இன்ட்ரெஸ்ட் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் பொழுது அந்த நேச்சர் வந்து ஒரு நபருடைய பலனை பாதிக்கிற வகையில் இருந்துச்சுன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு அன்லாஃபுல் ஆப்ஜெக்ட், அதாவது அவங்களுக்கு ஒரு தீய எண்ணத்தோடையோ இல்லை ஒரு தவறான முறையில் வந்த பணத்தின் மூலயமா ஒரு மறுபயன் கொடுத்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அதே போல் செக்ஷன் 23 ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ட்ராக்ட் ஆக்டில் செக்ஷன் 23ல் சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு வேலிட் கான்ட்ராக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த விஷயத்தை வந்து டிஸ்ஓபே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் லீகலி டிஸ்குவாலிஃபைடு அப்படின்றாங்க. அதாவது அவங்க புத்தி சுவாதீனம் உடைய ஒரு நபராக இருக்கணும், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க சட்ட ரீதியாகவே இதில் வந்து அவங்களுக்கு இன்சால்வென்ட் பர்சனாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அப்படின்னும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அந்த இடத்துல அது வந்து செல்லா நிலையை அடையும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த செக்ஷனில் இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்களே, ஆனால் இந்த செக்ஷனில் சொன்ன விஷயங்கள் எந்த விதத்துலேயுமே இது வந்து பாதிக்காது. யாரெல்லாம் அப்படின்னா ஒரு
டெனண்ட் இருக்கார் இல்லையா, குத்தகைதாரர். ஸோ அவர் வந்து ஒரு அன்ட்ரான்ஸ்ஃபரபிள் ரைட் வச்சுருக்காரு. ப்ராப்பர்ட்டியில் வந்து அவர் ஆக்குப்பை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற உரிமை அவருக்கு இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டியில் ஒரு ஃபார்மராக இருக்காருன்னா அந்த இடத்துல அவர் வந்து விவசாயம் செஞ்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை லெஸ்ஸியாக இருக்கலாம், அவர் ஒரு விதமான ஒரு லீஸ் மாதிரி போட்டு அந்த லீஸ் மூலயமா ஒரு நபரை அனுபவிச்சுட்டு வரதா இருக்கலாம். ஸோ இது மாதிரி அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த உரிமையை வந்து அன்ட்ரான்ஸ்ஃபரபிளாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இது எந்த விதத்துலேயும் பாதிக்காது. அதே போல் ஒரு ஃபார்மர் இருக்கார், அவரால் ரெவன்யூ கட்ட முடியல, ஒரு லெஸ்ஸி இருக்கார் ஒரு எஸ்டேட்டில், அவரால் அதுக்குரிய ரெவன்யூவை கட்ட முடியல. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்கும். நிறைய சிக்கல்களும் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்களில் எந்த விதத்துலேயும் ஏலேருந்து ஹெச்சில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பொருந்தாது, பாதிக்காது அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் கோர்ட் ஆஃப் வாட்ஸ் கீழே என்னென்னலாம் வருமோ, ஸோ இது எல்லாமே அது பேஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அதை எல்லாமே வந்து இந்த ஏலேருந்து ஹெச்சில் சொன்ன கண்டிஷன்ஸ் பாதிக்காது அப்படிங்கிறத இவங்களுடைய நலத்துக்காக, அதாவது ஃபார்மரோடைய நலத்துக்காக, லெஸ்ஸியோட நலத்துக்காக, குத்தகைதாரர் டெனண்ட்டோடைய நலத்துக்காக ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னும் போது அது வந்து இந்த ப்ரொவிஷன் பாதிக்காது, எந்த விதத்துலேயும் அவங்கள அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத ஒரு எக்ஸப்ஷன் மாதிரி இந்த ஐ பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த மைனர் வந்து வாரிசுதாரராக இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து டீல் பண்ணக்கூடியதும் இந்த கோர்ட் ஆஃப் வாட்ஸ் கீழே வரும். ஸோ அதையுமே வந்து இது பாதிக்காது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதே கொஷினையே எக்ஸப்ஷன் கான்செப்டை வச்சும் நம்மளுக்கு ப்ளிம்ஸில் கொஷின் கேட்கலாம். மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்பெக் சக்சஷன்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இதனுடைய ஏ பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஸோ ஒரு நபர் இறந்த பிறகு ஒரு ப்ராப்பர்ட்டியில் ஒரு நபருக்கு உரிமை கிடைக்கும்ன்றதை வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. இது செக்ஷன் 6ல் சப்கிளாஸில் ஏல சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி இதில் சொல்லியிருக்கக்கூடிய கான்செப்டாக ஏதாவது ஒரு கேஸ் லாஸை மென்ஷன் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். சரி, அடுத்த செக்ஷன் 7 காம்பென்டென்ட் டு ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இது பொறுத்த வரைக்கும் யார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், எந்த நபருக்கு அந்த தகுதி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கும் பொழுது கான்ட்ராக்டில் யார் யாருக்கெல்லாம் இவங்கெல்லாம் எலிஜிபிள், தகுதி இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்டைட்டில் டு ட்ரான்ஸ்ஃபரபிள் ப்ராப்பர்ட்டி. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியோடைய உரிமையாளராக இருக்கும் பட்சத்தில் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு டிரான்ஸ்ஃபரபிள் ப்ராப்பர்ட்டியை அவர் பகுதியாகவோ முழுமையாகவோ அப்சல்யூட்டாவோ இல்லை ஒரு கண்டிஷன் போட்டோ விற்கக்கூடிய அதிகாரம் படைத்த ஒரு நபராக இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து கம்பெட்டன்ட் பர்சன் தான். அடுத்து எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கான்செப்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேனர் அலவுட் ஆர் ப்ரிஸ்கிரைப்ட், அப்போ இருக்கக்கூடிய சட்டத்தின் வாயிலாக இந்த விதத்தில் தான் ஒரு நபர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த விதத்திலலாம் பண்ணலாம் அப்படின்னு அலோவ் பண்ணியிருந்தாலும் சரி, அந்த மாதிரியான விதத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா செக்ஷன் 7 யார் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், அந்த ட்ரான்ஸ்ஃபரை எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது போல் வேறு என்ன ஆக்டை நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பர்டிகுலர் செக்ஷனை போடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஒரு பர்டிகுலர் டாக்டர்னு போடணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை டெஃபினேஷனை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை கொஷின் பேப்பர்ஸை பேஸ் பண்ணி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை மெயின்ஸ் இல்லை இன்டர்வியூ இது போல் வீடியோஸ் வேணும்னு எதிர்பார்க்குறீங்களான்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ப்ராக்டிக்கல் வீடியோஸும் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவோம். ப்ராக்டிஸில் இருக்கக்கூடிய டவுட்ஸையும் நீங்கள் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.